Hallelujah. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சபையாரே, ஊழியக்காருக்கும் எனக்கு அழைப்பு கொடுத்திருக்கிற அருமை போதகருக்கும் வந்திருக்கிற ஒவ்வொரு போதகர்மாருக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் என் அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் வந்திருக்கிற சிறு பிள்ளையும் பெரியவர்களுக்கும் என் தாழ்மையான என்னுடைய சாட்சியை சொல்ல அடியனை நிறுத்தியிருக்கிறார். அடியனுக்கு சாட்சி சொல்ல பலன் தரணும் சுவாமி. எனக்காக கொஞ்சம் ஜெபிச்சு கொள்ளுங்க. அதனால் எனக்கு பலன் இல்லை ஏன்னு சொன்னால் நான் சொல்ல போகிறேன், அப்புறம் தெரிஞ்சுக்கங்க. கர்த்தர், நான் என்னுடைய சொந்த கிராமம் வடப்பட்டினம். நான் வடப்பட்டினத்தில் பிறந்தாங்க வளர்ந்தவன். அந்த ஊரில் எல்லாம் குடி, சரியான குடி சாராயங்காசல் தான். எங்கள் வீட்லேயும் மரம் தான் ஏறுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஊரில் நான் பிறந்து வளர்ந்து அந்த இந்து கோயிலுக்கெல்லாம் பெரிய ஒரு முக்கியஸ்தராக எங்களது சாட்சி நான் சொல்லணும்னு சொன்னால், கோயிலில் எங்கள் அண்ணன் தான், நாங்கள் எங்கள் குடும்பம் தான் அந்த கோயிலுக்கு என்ன சொல்லுவாங்க, தர்மகத்தா செய்வார் எங்கள் அண்ணன். அப்படியே நாங்கள் அங்கே இருந்து வாழ்ந்துன்னு இருந்தோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் வீட்டுக்கு கொஞ்சம் கடைசி பிள்ளை. அதனால் எனக்கு அப்பா இல்லை. எனக்கு அப்பா செத்தது தெரியாது. அம்மா எனக்கு ஒரு 13 வயசு வரை தான் எனக்கு அம்மா இருந்தாங்க. அது வரையிலும் நான் வாழ்ந்ததெல்லாம் அண்ணன் அண்ணிக்கிட்ட தான். என்னை வளர்த்தவங்க அண்ணனும் அண்ணியும் தான். நான் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்தேன். கஷ்டத்தில் இருந்தாலும் கூட எனக்கு சரியான நிலையில் யாரும் என்னை கவனிப்பதில்லை. என்னை கூப்பிட்டு சரியாக சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம். அப்படி வாழ்ந்து என்னை கொண்டு பிஎம்சி பண்ணு பாஞ்சூர் பக்கத்தில் ஒரு பண்ணை இருக்குது. அந்த பண்ணையில் கொண்டாந்து எங்கள் அண்ணன் என்னை வேலைக்கு விட்டார். வேலைக்கு விட்டு நீ இங்கேயே இருந்துக்கலாம், இருந்து சம்பளத்தை மட்டும் நான் வாங்கி வரேன், நீ இங்கேயே இருந்துக்கலான்னு சொல்லிட்டு என்னை கொண்டாந்து இங்கே விட்டாங்க. விட்டு 40 வருஷத்துக்கு அதையே சொல்கிறேங்க. 40 வருஷம் ஆகுது நான் இந்த மாதத்துக்கு இப்படியா என்னோடய ஜீவியமெல்லாம். நான் எழுந்த உடனே நீ யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், பிள்ளையார் கோயிலை தான் 3 வேலையும் சுற்றுவேன். அங்கே பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த பிள்ளையார் கோயிலை தான் சுற்றுவேன். அங்கே தான் நான் உண்டியாண்ட படுப்பேன். உண்டிக்கு காவல் நான். அதோட கிருத்திக்கு சாப்பாடு போடுவாங்க. அந்த சாப்பாட்டுக்கும் முக்கியஸ்தனாக இருந்து செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எனக்கு அப்போலாம் திருமணம் ஆகலை. ஆகாத நேரத்தில் எனக்கு திருமணத்தை ஏற்படுத்தினாங்க. என் மனைவியை பெண் பார்த்து எனக்கு இந்தில் தான் கேட்டேன், இந்தில் கொடுக்குறேன். நாங்கள் இதாங்காட்டி எங்கள் அண்ணன் நாங்கள் வாங்கியிருந்த சொத்துலாம் எங்கள் அண்ணி பேரில் எழுதிட்டாங்க. எங்களுக்கு எதுவுமே கொடுக்காது. நான் கேட்டதுனால, உனக்கு கல்யாணம் கூட நிச்சயம் பண்ண பொண்ணை நான் கட்டி வைக்க மாட்டேன், இப்போடா நீ எங்கன்னா போய் நீ தெரிஞ்சு தான் யாருன்னா வீட்டுக்கு தான் போகணுன்னு சொல்லி எங்கள் அண்ணன் என்னை ஒரு மாதிரி பேசினாங்க. சரின்னு சொல்லிட்டு அண்ணன் ஏதோ கோபத்தில் சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் இருந்தேன். அது பிறகு நான் போயிட்டு மாமனார்லாம் இட்டுன்னு போயிட்டு கேட்டாங்க, என்னப்பா கல்யாணம் பண்ண நாள் தள்ளிங்கன்னா போதும், என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அப்புறம் நீங்களே கேளுங்கன்னு கேட்டால், அவன் இதங்காட்டியுமே சொத்து கேட்டான். நான் அவனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு வாங்கின நிலத்தை எங்கள் அண்ணி பேர் எழுதிட்டார். ஏன் நான் இதங்காட்டி இது மாதிரி பண்ணிட்டேன்னு கேட்டதுனால எனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டார். அந்த கஷ்டத்தோடு நான் இவங்களாம் சொன்னால் இவங்க ஒத்துக்க மாட்டேன், நான் என் பொண்ணை வெளியில் கொடுத்துருன்ட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, எங்கள் அண்ணன் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு உள்ளே போனார். அவருக்கு இட்டு மாதிரி தான் எங்கள் நிலத்தெல்லாம் சொத்தெல்லாம் விற்று நாங்கள் வெளியே கொண்டாந்தோம். மீண்டுமா சரி எப்படி அவரை திரும்பி உள்ள அனுப்புறதுன்னு எங்கள் சின்ன அண்ணன் வானான்ட்டார். அதன் பிறகு சரி எங்கள் கல்யாண வாழ்க்கையை சரியில்லாத நின்று போச்சு, நீ பார்த்த பொண்ணை நான் விட மாட்டேன், 1 வருஷம்னாலும் கூட நிற்க வச்சு நான் அந்த பொண்ணை நான் கட்டிக்குவேன், ஆனால் நான் வேறு பொண்ணு இழுத்துக்கலாம் விட மாட்டேன்னு சொல்லி அண்ணன்கிட்ட சொன்னதுக்கு அவர் சொன்னார், இல்லை நான் இல்லாத ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் கேட்டதுக்கு அண்ணன் இந்த வீட்டார் என்ன சொல்லிட்டாங்க, ஓ நீ இந்துக்காரன், நீ என் பொண்ணை வச்சுன்னு வாழ மாட்டேன், விட்டுட்டு ஓடிடுவேன், உன்னை நாங்கள் நம்ப முடியாது, நான் கிறிஸ்துக்கு வந்தால் தான் கொடுப்பேன். என்னுடைய ரட்சிப்பை சொல்கிறேங்க, என்னுடைய ரட்சிப்பை சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் நான் ஏசாமி எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியா இருந்ததுனால சரி கிறிஸ்துக்கு வந்தால் தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்களே,
அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சிஎஸ்சி கோயிலுக்கு வந்து சேர்ந்தேன். எனக்கு ஏசாமி பற்றி சரியாக தெரியாதுங்க, தெரியாது. அதனால் என்னுடைய கஷ்டமெல்லாம் யாருக்கிட்ட நான் பிள்ளையாரத்தான் நினச்சின்னா எனக்கு தெரியாது. எது கேட்டாலும் நான் மணி அடிப்பேன், போய் பொட்டு வைப்பேன், சுற்றுவேன். நான் இப்படி போட்டேன் ஜபத்துக்கு எனக்கு தெரியாது. அப்படியே நான் கஷ்டப்பட்டு இந்த காலத்தில் எனக்கு வந்து சொம்பில் தண்ணி எடுத்து தான் தெளிப்பு ஞானசனம் வச்சு தெளித்து மோசஸ்ன்னு பேர் வச்சாங்க. ஐயா இருக்கிற மேசுலாஸ் ஐயா தான் எனக்கு பேர் வச்சாங்க. அப்புறம் நான் நாள் போக போக ஜனங்க கூட போக போக எனக்கு தெரிஞ்சிச்சு ஏசாமி தான் நல்லவர்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதிலேயே சொல்லுங்களேன், நான் இயேசு யாருன்னு தெரியாது இருந்தேன். எனக்கு இந்த ஜனங்க கூட போக போக தெரிஞ்சு போச்சு. அப்புறமால்பட்டு சரின்ட்டு கல்யாணத்தை நான் கொஞ்ச நாள் சம்பாரிச்சு 1 வருஷம் கொடுத்து கல்யாணத்தை பண்ணினேன். இந்த ஊர்லேயே தான் பண்ணேன், சிஎஸ்சில் பண்ணிவிட்டு இங்கேயே தான் வேதமாலத்தில் நான் வாழ்ந்த என்னுடைய கஷ்டமெல்லாம் என்னுடைய வாழ்க்கை பூரா எனக்கு 1 ரூபா கொடுத்து உதவுறதுக்கும் யாரும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி நான் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். சரின்ட்டு மெட்ராஸுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு குடும்பத்தோடு அங்கே நாங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்து எதுவும் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வழி காட்டினார். நான் ஆரம்பத்தில் குடிப்பேங்க, கல் குடிச்சிருந்தது ஆள் தானே, எல்லாமே குடிப்பேன். எல்லா பழக்கமும் என்னோட இருந்தது. எனக்கு எப்போ வந்து ஏசாமிகிட்ட வந்தால் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அப்போவே நான் விட்டுட்டேன். எந்த தப்பு நான் செய்யறது கிடையாது. அப்புறமால்பட்டு ஏசு சாமிக்காக நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த பிள்ளையாருக்கெல்லாம் எவ்வளோ செய்து பார்த்துட்டோங்க. சரி, ஆண்டவருக்காக நம்ம ஒப்பு கொடுத்து நம்மளுடைய வேலையை நம்ம செய்யணும். எங்கெல்லாம் கூப்பிட்றாங்க அங்கெல்லாம் போவேன், எந்தெந்த கூட்டம் நடக்குது அங்கெல்லாம் போவேன், போயிட்டு வருவேன். அப்படியா எனக்குள்ள எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போதே எனக்கு இருதயத்தில் ஓட்டம் இருந்திருக்குது. எனக்கு தெரியாது. எனக்கு 25 வயசு வரலையும் இந்த வழியெலாம் தெரியாது. கல்யாணம் பண்ணி 6 மாதத்து குழந்தை எங்கள் பையன், வாயில் ரத்தம் வர ஆரம்பிச்சிது. 1 ரூபா 4 நாள் அப்போ 1 மூட்டை தூக்கினான், சிமிட்டி மூட்டை. நான் 2 மூட்டை தூக்குவேன். ஒரு ஆள் 1 மூட்டை தூக்கி தான் 1 மாடி ஏறுவான். நான் 2 மூட்டை தூக்கின்னு 2வது மாடியில் போனால் 1 ரூபா கிடைக்கும். 1 மாடிக்கு 4 நாள், 1 மூட்டைக்கு 4 நாள், அப்படி கணக்கு பண்ணி வேலை செய்வேன். கஷ்டப்பட்டு ராவும் போலும் கஷ்டப்பட்டு ஏதோ கத்திருக்கிறப்பில் மச்சான் நான் சின்ன பசங்க, என் மனைவி மட்டும் தான் பெரியவங்க. அப்படியே நாங்கள் கஷ்டப்பட்டு ஏதோ வாழ்ந்தோம். இன்றைக்கு கர்த்தர் எங்களை நல்லா வச்சுருக்கிறாரு. ஆனால் இதுவரையிலும் எனக்கு எதுவோ வலிக்குது, நம்ம என்னமோ குடிச்சுன்னு கொண்டுமே அதனால வலிக்குது, மூட்டை தூக்குறமா வலிக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப நாள் விட்டுட்டேன். 6 மாதம் பொறுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்கப் பண்ணால், உன் தம்பி உனக்கு இதயத்தில் ஓட்டர் இருக்குதுப்பா, நீ என்ன வேலை செய்கிற? நான் கட்டடம் வேலை செய்வேன், சிமெண்டி மூட்டைலாம் தூக்குவேன். கல் தேய்ச்சிட்டு வேலை செஞ்சால் 12 ரூபா கூலி. அப்போ பெரிய ஆளுக்கு இந்த வேலை செஞ்சால் 15 ரூபா 20 ரூபா கிடைக்கும். கூலிக்கு ஆசை வச்சுக்கின்னு கல் தேய்ச்சிட்டு வேலை செய்யணும், எல்லா வேலையும் செய்வேன். அப்படியா கஷ்டத்தில் வருது ராத்தன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டு பார்த்தா, இது மாதிரி உனக்கு வந்து முடியாதுப்பா, இந்த வேலைலாம் செய்யக்கூடாது. நான் செய்யாத எப்படி இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? நான் என்ன செய்கிறது? இல்லைன்னா நான் அண்ணனையும் எல்லாம் என்னை கை விட்டாங்க. நான் வந்து இப்படியா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு கதறி இது மாதிரி. அப்போ நான் சிஎஸ்சில் இருக்கும்போது ஒரு ரூமில் இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டு அந்த போட்டோங்களை மாட்டுவோம். போட்டோக்குள்ளே ஏசாமிக்கிறாருன்ற எனக்கு நம்பிக்கை. அதை போட்டுட்டு யாருமே குடிக்கிறவங்களோ எதுனா பண்ணுறவங்கள உள்ளே செய்ய மாட்டேன். நான் இருக்கிற ரூமோட பேசிட்டு அப்படியே அனுப்பி உள்ளே விட மாட்டேன். அவ்வளோ விசுவாசமாக இருந்து கர்த்தர் எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சார். அப்புறமா ஆஸ்பத்திரி போய் செக்கப் பண்ணால் ஓட்டக்குதுன்னாங்க. இருந்துட்டு 3 மாதம் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்போலாம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கட்டலை, அந்த ஓடு போட்ட ஹாஸ்பிட்டலு அதில் இருந்தேன். எனக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது, பண்ணிக்கிறேன்ட்டு வலி தாங்க முடியாது. அங்கே என்ன பண்ணாங்க, என்னை பார்த்த டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, இப்போப்பா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 3 மாதம் அவன் இருக்கிறாங்க. இருக்கிறேன்னு இதுவெல்லாம் சம்சாரம் சித்தாவில் வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து சோறு எடுத்துன்னு ஓடாரும், ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் வேலைக்கு போகும். தேவை மட்டும்தான் ஓடாரும், சாப்பாடு கொடுக்கும், திரும்ப அந்த வேலைக்கு ஓடணும். ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இன்னி வரலையும் கஷ்டம் தான் அதுக்கு என்னால். ஆனால் சம்பாரிச்சோம், நல்லா வாழ்ந்தோம். அப்போ என்ன சொல்லிட்டாங்க, செக்கப் பண்ணி வச்சுருந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு வச்சுருந்துட்டு கடைசியில் பெரிய டாக்டர் அவர் அமெரிக்கா போகிறவர், அவர் என்ன சொன்னார்னா, கூப்பிட்டு சின்ன டாக்டராண்ட அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது,
ஏஎஸ்டியும் இந்த எலும்பை வெட்டி எடுத்துகிட்டு தைக்கிறதங்காட்டியும் அந்த தம்பிக்கு உயிர் இருக்காது. சின்ன வயசு வேணாம், அவனுக்கு 6 மாதம் தான் இருப்பான் அன்னி சொல்லி சிவப்பு சீட்டில் எழுதி சின்ன டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு மாத்திரை மருந்து கொடுத்து அவனை எப்படின்னா வண்டியில் ஏற்றி வீட்டுக்கு போய் சொல்லு, 6 மாதம் தான் இருப்பான் அந்த தம்பின்னு சொல்லி என்கிட்ட சொல்லலை, சின்ன டாக்டர்கிட்ட சொல்லிட்டு போட்டாங்க. அவங்க கூப்பிட்டு இதுகிட்ட சொல்லிட்டுக்கிறாங்க. இது அழுது கிடக்குது, என்னன்னு சொல்லலை. அப்புறம் நான் டாக்டர் வந்தார், கேட்டேன் ஏன் என்னங்க ஐயா, இல்லைப்பா நீ வீட்டுக்கு போய்டு, நீங்கள் மாத்திரை மருந்து தரேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், என்னன்னு கேட்டால் சொல்லலை. அப்புறம் அந்த டாக்டர் போய் முன்னாடி கேட்டேன், சாமி என்ன தான் சொல்லுங்கள். இல்லைப்பா நீ 6 மாதம் தான் உயிராக இருப்ப, அதுக்கு மேலே இருக்க மாட்டேன், ஊருக்கு போயிடுப்பான்னு சொல்லிட்டாங்க. நான் அப்பவும் காலங்கள் சரிப்பா போகலான்ட்டு 6 மாதம்னு சொன்னாங்க. இன்றைக்கி என் பையனுக்கு 31 வயசு ஆகுது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ 6 மாதத்துக்கு குழந்தை என் பையன், இன்றைக்கி என் பையனுக்கு 31 வயசு ஆகுது. அவங்க 2 பசங்க இருக்கிறாங்க. அதன் பிறகு 12 வருஷம் பற்றி என் பொண்ணு பிறந்தது. அதையும் படிக்க வச்சு எல்லாம் நல்லா படிக்க வச்சு இன்னைக்கு இந்த ஐயாவுக்கு தான் திருமணம் செய்து வச்சிருக்கிறோம். இதுவரையிலும் கத்திரையில் ஜீவனோடு வச்சிருக்கிறாரு. நான் இதுவரையில் எத்தனையோ முறை ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், எவ்வளோ செக்கப்புக்கு பண்ணாங்க, உன்னை காப்பாற்றுறது எத்தனை பண்ணாங்க, நடக்கல. ஆஞ்சோ பண்ணுறாங்க, நாங்கள் என்னென்னமோ பண்ணுறது சேர்த்து வைப்பாங்க, அப்புறமா ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ சமீபத்தில் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆரம்பிச்சு 3-4 மாதமாக ஒரே உபத்திரவு. கல்யாணம் ஆரம்பித்ததுலேருந்து பெரிய கஷ்டம், எத்தனையோ சொந்தங்களாலையும் மற்றவங்களாலையும் எனக்கு பெரிய பிரச்சனை. அப்படியும் இல்லை, எப்படி ஆண்டவரை எப்படி தான் கல்யாணம் நடக்குமோ. ஏற்கனவே பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது ஒரே பிரச்சனை, சத்தத்தில் ஐயா கொஞ்சம் கேளுங்களேன். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது சாந்தி மண்டபம் தான் பண்ணோம். இது எங்கள் உலகமாலத்த ஆளுங்களும் என் சொந்தக்காரங்க வடப்பட்ட ஆளுங்களும் சண்டை வச்சுட்டாங்க. என் பையன் தாலி கட்டுறதை கூட நான் பார்க்கல, ஜனங்க அடியில் தெளிவாருக்கு எல்லாம் ஓட்டாங்க. அப்போது நான் கஷ்டப்பட்டு கடவுளே இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி என் பிள்ளை கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட நான் பார்க்கலையே, அப்படி ஆகிடுமா என் பொண்ணுக்கு, அப்படி ஆகிடுமா என் பொண்ணுக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நான் கண்ணீர் விட்டு எந்த நேரமும் செபத்தில் இருப்பேன். எத்தனையோ கட்ட ஐயாவுக்குலாம் தெரியும் எவ்வளோ பெரிய பாடம் எனக்கு வந்தது, எவ்வளவோ சத்துருங்க எனக்கு உபத்திரமத்தை பண்ணாங்க. ஆனாலும் கூட எப்படியாவது திருமணம் நடக்கணும் ஐயா, என் திருமணத்தை பார்த்துட்டு நான் செத்துட்டுனா கூட பரவாயில்ல. அப்போ ரொம்ப பலவீனம் எனக்கு, நான் என்னுடைய உயிர் போகிற நிலையில் நான் இருந்தேன். ஆனாலும் அப்படிப்பட்ட வியாதியில் என் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து பலம் கொடுத்து ஜெபித்து இந்த திருமணத்தை கர்த்தர் நேர்த்தியாக செய்து கொடுத்தார். நான் எதிர்பார்த்ததுக்கும் அதிகமாக 3-4 மடங்கு அதிகமாக என் பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமணமாக நடத்தி கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அது மட்டும் இல்லை, எவ்வளோ காரியங்களை நான் கடந்து வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நினச்சி பார்த்தா நான் எதையும் சொல்லவே முடியாது, சொன்னால் நேரமாக இருக்க எனக்கு நிற்க முடியல. அதனால் கர்த்தர் எனக்கு செய்த அற்புதங்களை சொல்லவே என்னால் முடியவே இல்லை. இப்போ சமீபத்தில் இதெல்லாம் நினச்சி ரொம்ப எனக்கு பாரமாக போச்சு. என்னால் தாங்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. அப்படியாய் கஷ்டப்பட்டு நான் எப்படியாவது ஜீவனோடு இருந்து சாமி என் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கணுமேன்னு சொல்லிட்டு இருந்து இப்போ அது திடீர்னு மறுபடியும் எனக்கு இந்த மாரடைப்பு மாதிரி வலி வந்துச்சு. இட்டுன்னு போய் சேர்த்தாங்க. 11 நாள் ஐசியூவில் இருந்தேன். 11 நாள் ஐசியூவில் இருந்து 3 நாள் வார்டு காமிச்சாங்க. அது வரலையும் இருந்தேன். எனக்கு கர்த்தருடைய தயவு தான். அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாம் நல்லா அருமையாக பார்த்தாங்க. அருமையான ஒரு கிறிஸ்தவ மதம், நிறைய பிள்ளைங்கள்லாம் எனக்கு நல்ல உதவி செஞ்சாங்க, நல்லா பார்த்தாங்க. அப்புறம் என்ன சொன்னார் பெரிய டாக்டர்னா, இப்போ நீ 3 நாளைக்கு இருந்து நீ உடம்பை பார்த்துக்கன்னு சொன்னாங்க. ஒரு அம்மா, பெரிய அம்மா வந்தாங்க, டாக்டர் அம்மா. அவங்க வந்து எப்பப்பா உன்னை இங்கே பார்க்க முடியாது, நான் ஜிஎஸ்சிக்கு உன்னை வண்டியிலே அனுப்பிச்சிடுறேன், நீ போயிட்டு அங்கே எல்லா செக்கப்பும் பண்ணிக்கின்னு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா நான் போனால் ஊரோட நான் வரமாட்டேன். என்னை எடுத்துன்னு வர்றதுக்கு யாரும் கிடையாது. எங்கள் பொண்டாட்டி வண்டி தான் இருக்குது. என் பையன் ஒரே பையன், அவங்க இப்போ தான் வேலை செய்கிறான். என்னால் முடியாதம்மா, எனக்கு யாருமே கிடையாதுன்னு சொன்னேன். நீ அப்படி சொல்லக்கூடாது, நானே வேலை அனுப்பி
நானே அங்கே செக்கப் முடிச்சு அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு எனக்கு பண்ண செக்கப் அந்த அம்மாவுக்கு தெரியாது. அதன் பிறகு நான் என்ன சொன்னேன், அம்மா எனக்கு எல்லா செக்கப்பும் பண்ணிட்டாங்கம்மா, நீ இனிமேல் பண்ணுறது வேஸ்ட்டு, இனிமேல் பண்ணால் நான் உயிரை வரமாட்டேன்னு சொன்னேன். என்ன பாப்பா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எந்த ஸ்கூப் எல்லாம் விட்டாங்க, எனக்கு என்னென்ன லைட்டு கிட்டு உள்ளே விடணுமோ எல்லாத்தையும் விட்டு பண்ணிட்டாங்க. அங்கேயும் சொல்லிட்டாங்க இவர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி. அப்புறமா 30 வருஷமாக நான் உயிராகிறேம்மா சொன்னேன். அந்த அம்மா ரொம்ப கிறிஸ்துவம் போல இருக்குது, அழுதுட்டாங்க. எப்படி நீ உயிராக இருக்கிற, எப்படி நீ பேசுகிற, எப்படி நடக்கிறேன்னு சொன்னாங்க. எல்லாம் என்னுடைய ஆண்டவருடைய செயல் தான் சொல்லி, அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் இல்லாத எனக்கு ஜீவனே இல்லை, அவருடைய ஜீவனில் தான் இருக்கிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் என்னுடைய தேவனுடைய சுத்த கிருபை என்று சொல்லிதான் ஒவ்வொரு நாளும் ஒரு கிருபை தான் என்னை தாங்கி கொண்டிருக்குது. அது மாத்திரமல்ல, இது எனக்கு மரண நேரம் போல தெரிஞ்சுது. அதனால நான் என்ன சொன்னது, இன்னும் 3 நாளைக்கு இருந்தாங்க, நான் இருக்க மாட்டேன், என்னை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, நான் வீட்டில் போய் கூட எது இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணி சொன்ன பிறகு இல்லை எனக்கு பெரிய ஒருத்தருக்கிறாருன்னு பெரிய டாக்டர் வர வச்சாங்க. அவர் வந்து என்ன பண்ணார், அவர் கூட 2 டாக்டர் வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க, செக்கப் பண்ணாங்க. செக்கப் பண்ணுறதுக்கு வந்தாங்க. வேணாம்பா, அவருக்கு எல்லாம் போயிடுச்சு, 5 செல்லு தான் இருக்குது, அதுவும் குறையுது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்பவும் நான் பயப்படல. நான் என்ன சொன்னேன், ஐயா 5 செல் இல்லை, எனக்கு மொத்தமே பண்ணால் நான் வீட்டுக்கு போயிடுறேன், எனக்கு இங்கே வேணாம் ஐயான்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவர் சொல்கிறாரு, இவர் எந்த பலனும் கிடையாது, இவர் கொடுத்த ரத்தம் வந்து போகிற ரத்தம் பல வழியில் போயிடுது, இவரை காப்பாற்ற முடியாது, இவர் சொல்கிறது தான் நிஜம், அவர் இஷ்டம் போல், அவர் இருக்கிறன்னா இருக்கட்டும், அவர் போகிறேன்னு சொன்னால் விட்டுடுங்க, போகட்டும், அவருடைய கடவுளே அவரை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஐயா இவங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் போகிறேன்னு சொன்னேன். அவங்க டிஸ்சார்ஜ் சீட்டு எழுதி கொடுத்தாங்க. நான் நல்ல முறையில் வீட்டுக்கு வந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நான் சாட்சிகளை சொல்லணும்னு சொன்னால் எனக்கு நேரம் போதாது, என்னால் நிற்க முடியல. கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயாவுக்கும் சபையாருக்கும் சபை மக்களுக்கும் என் அன்பான ஸ்தோத்திர பலியை செலுத்தி இந்த ஜெபத்தை நான் ஏறெடுத்து இதோடு கூட இந்த ஜெபத்தை முடிச்சுக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா சொல்லமா.